Hi friends, welcome to Virudhai Virundhu. இன்னைக்கு நம்ம சேனல்ல மின்ட் பீஸ் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றவங்க கீழ உள்ள subscribe பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு குக்கர்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 1 டீஸ்பூன் சீரகம், 1 துண்டு பிரிஞ்சி இலை, 1 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு தூளா சேர்த்திருக்கேன். அதோட 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை ஆக விட்டுருங்க. இப்போ ஒரு பெல்லாரி வெங்காயத்தை நான் பொடிசா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இது இதோட சேர்த்துடலாம். அதோட ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயை நீல வாக்கில் நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு வதங்க விட்டுருங்க. இப்போது ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 1 கப் அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. நல்லா கழுவி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க புதினாவை. அதோட 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு 1 நிமிஷம் போல் இது வதங்க விட்டுருங்க. வதங்கினதும் இப்போ 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1.25 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து நல்லா உங்களுக்கு குழைவாக குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1.25 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை உதிரியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1.5 பங்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில், ஒரு ஃபுல் விசில் வந்ததும் சிம்மில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா புதினா பட்டாணி புலாவ் சூப்பராக ரெடியாக இருக்கும். இப்போது நல்லா சாதம்லாம் நல்லா வெந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா குழைவாக வெந்திருக்கு. இதில் வந்து புதினா பச்சை பட்டாணி எல்லாம் சேர்க்குறதுனால காரமே இருக்காது. ஸோ அதனால் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் விருதை விருந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.